Good morning, class 3. How are you all? Okay, I hope you all are doing good. Ready to celebrate Pongal, I think. Okay, we saw 3 parts of our environment lesson. Now we will see the 4th video. Okay, with this the lesson will be over. I will also discuss the book exercise. Do it in the book with pencil. Okay, then later on I will send the notes. Okay, children, we will see a recap and then go ahead with today's lesson. Be ready. So children, in the last video lesson you saw about balanced ecosystem. Ecosystem balance இருந்தாதான் எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் பூமியில. So அத பத்தி பார்த்தோம். Producers யாரெல்லாம் உற்பத்தி பண்றாங்க, consumers உற்பத்தி ஆகிறத யாரெல்லாம் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்றோம், decomposers இப்படி அது மக்கி போகுது இல்ல அழிஞ்சு போகுது, இது எல்லாமே பார்த்தோம். So இங்கிருந்து we will continue and finish the lesson today. Be attentive. You have about plant sapling ma. Plant sapling na enna? ஒரு சின்ன முளை விட்டு வர செடி, baby plant. A young plant with a thin stem is known as a sapling. ஒரு குட்டி plant அதோட stem எப்படி இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும், அதான் sapling. Survival of living things is impossible without plants. Living thingsக்கு plants இல்லைனா வாழ்க்கை நடக்கவே நடக்காது. Plants டிபெண்ட் பண்ணி தான் நாம் வாழறோம். Planting and taking care of plants lead to a good environment. ஸோ நிறைய plants வளர்க்குறது நம்ம என்விரான்மெண்ட்டை நல்லா செழிப்பாக வச்சுக்கோ, நமக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ we will see the benefits of plants. Plants are very much needed for human beings. Let us now see what are the benefits of growing plants. See, first one, they have given the plant. There are so many children playing under the shade of the tree. Now they have given the benefits of the plant and trees in cloud form. You can draw this in a chart and send me colorfully as an activity. First one, provide oxygen for breathing. நம்ம எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னமா வேணும், மூச்சு காற்றுல ஆக்சிஜன் கேஸ் வேணும், அப்போ தான் உயிர் வாழ முடியும். அந்த ஆக்சிஜன் இஸ் given out by the plants and trees. Provide food and shelter to living things. நிறைய லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டு தருது, ஷெல்டர் தருது. ஃபுட்டு எப்படி தருது, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அந்த வகையில் தருது. ஷெல்டர்னால் என்ன, மரத்துலேயே நிறைய அனிமல்ஸ் வாழுது, குரங்கு வாழுது, ஸ்குவிரல், பேர்ட்ஸ் எல்லாம் வாழுது இல்லையா. ஸோ தே ப்ரொவைட் ஷெல்டர் ஆல்சோ. ஷெல்டர்னால் எ பிளேஸ் டு லிவ். அப்சார்ப் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அண்ட் ஸ்மோக் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற காற்றுல இருக்க தேவையில்லாத கேஸு, தேவையில்லாத ஸ்மோக்கு, நிறைய டாக்ஸிக்காக இருக்கிறதெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது லீவ்ஸு. கிவ் வுட் ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர். மரத்துடைய இந்த ட்ரங்கை வெட்டி எடுத்து தான் நம்ம ஃபர்னிச்சர் செய்கிறோம் இல்லையா, வீட்டுக்கு தேவையான டேபிள் சேர்லாம் பண்ணுறோம். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் வுட். ஆஃபர் அ குட் என்விரான்மெண்ட் டு லிவ். நம்ம வாழறதுக்கு சுற்றுச்சூழலை செழிப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. ஹெல்ப் இன் பிரிங்கிங் ரெயின்ஃபால். மழை மேகங்கள் மழை வேணும்னா plants play an important role in the water cycle, in the rain cycle. So these are the benefits of growing many plants and trees. They are our best friends, so we should grow them as much as possible. One Mahotsav. Okay, they are celebrating this as Festival of Forest Ma. One Mahotsav means Festival of Forest. It is an annual tree planting movement. This movement began in India in July 1950. This festival is organized during the first week of July every year. So, ஃபாரஸ்ட்டுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, அது பேர் வன் மஹோத்சவ். இந்தியாவில் ஜூலையில் இது எவ்ரி இயர் தே செலிப்ரேட். 1950லேருந்து தே ஆர் டூயிங் திஸ். இது எதுக்குன்னா நிறைய மரம் செடி கொடிலாம் வளர்க்கணுங்கிற விழிப்புணர்வை கொண்டு வர. ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை எவ்ரி இயர் தே டூ திஸ். ஓகே, to create awareness among the people, we can give saplings during celebrations, family functions and national festivals. We can also plant saplings on our birthday. ஸோ நிறைய செலிப்ரேஷன்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இல்லை மேரேஜ், ரிசப்ஷன், இதிலலாம் இப்போ சின்ன சின்ன செடி கண்ணு தராங்க. எதுக்குமா, நிறைய பிளான்ஸ் வளர்க்கணும், நிறைய பிளான்ஸ் வளர்த்தா தான் நமக்கு நல்லதுங்கிற அந்த அவேர்னஸ் கொண்டு வர. பர்த்டே போது கூட we can donate plants to our friends, relatives and nearby people. more to knowனா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரப்போகிறாங்க. Some important initiatives to protect our environment.
நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்கம்மா நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய செடி கொடி வளர்க்குறதுக்கும். ஃபஸ்ட்டு ஒன் த சிப்கோ மூமெண்ட் 1970. 1970 என்ன மாதிரி ஒரு மூமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? சிப்கோ மூமெண்ட். த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் 2010. அப்பிகோ மூமெண்ட் 1983. இது எல்லாமே செடிகளை வெட்டக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, நிறைய செடி மரங்களை வளர்க்கணும், அந்த மாதிரி அவர் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஆக்ட்ஸ். ரைட் எனி 2 uses of trees. Just now we saw in cloud form the benefits of trees and plants. You have to pick and write any 2 uses on your own. Conduct an awareness campaign on save our environment. Plant samplings in your school campus. We can do this when the school reopens. We can plant samplings. We already have potted plant and samplings in our school. We can plant more. Preparation of seed ball. This you can do at home. Take some clay, humus, add water and mix well. அதாவது நல்ல களிமண் இருக்க மண் எடுத்துக்க சொல்கிறாங்க, உரம் இருக்க மண்ணை மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க லேசாக தண்ணி விட்டு. ஆஃப்டர் மிக்சிங் place the available seeds inside them and make a seed ball. ஏதாவது விதை, கடுகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் இல்லை தனியா, அது மாதிரி ஏதாவது விதையை அதுக்குள்ளே வச்சு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிடுங்க. தென் ட்ரை அண்ட் கீப் இட் சேஃப். Distribute the seed balls to public on special occasions of your school. ட்ரை பண்ணி அதை சேஃபாக வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதும் அவங்க அதை எங்கே கொண்டு போய் நடுறாங்களோ அதுலேருந்து புதிய செடி வளரும். Write some slogans on save plants and paste them on the tree in your school campus roadside. ஸோ ஸ்லோகன்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்து பிளான்ஸை சேவ் பண்ணணும், நிறைய பிளான்ட்டை வளர்க்கணும் அப்படிங்கிற கோட்ஸ், அப்படிங்கிற சில பியூட்டிஃபுல் few letters எழுதுகிற sentences like take care of the earth and it will take care of you. It's not yours nor mine, it's ours. இதுக்கு பேர் தான் ஸ்லோகன் ஆர் கோட்ஸ். Now your activity is இது மாதிரி கூகுள் பண்ணிங்கன்னா இன்னும் கிடைக்கும். இன்னும் 2 எடுத்து இங்கே எழுதுங்க இன் பென்சில். கீழேயும் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். The nature of our future depends on the future of our nature. நேச்சர் ஆஃப் அவர் ஃப்யூச்சர்னால் என்ன? நம்ம எதிர்காலத்தோட நேச்சர்னா எதிர்காலத்தோட வாழ்க்கைத்தன்மை எப்படி இருக்கும்? நம்ம ஃப்யூச்சர் ஆஃப் அவர் நேச்சரை எப்படி நல்லா வச்சுக்கிறோமோ எதிர்காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும்னு சொல்கிறாங்க. ஸோ வித் this lesson is over. Now we will discuss the book exercise. Take your pencil, eraser, keep it ready. As I discuss, you write it down in the pages. Okay, write the answers. First you have choose the correct answer. Which of these is an example for biotic factor? இதில் எது வந்து biotic factor? biotic நாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? லிவிங் திங். வாட்டர், கோட், ஏர். ஸோ கோட் இஸ் த பயோட்டிக் ஃபேக்டர். சர்க்கிள் கோட். அவர் என்விரான்மெண்ட் இஸ் சரவுண்டட் பை பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம என்விரான்மெண்ட்டில் பயோட்டிக்கும் இருக்குது, ஏபயோட்டிக்கும் இருக்குது. ஸோ சி இஸ் த ஆன்சர். ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட் ஆன் டேஷ் ஃபார் தேர் ஃபுட். பிளான்ஸ், சாயில், wood. ஃபஸ்ட்டு திங் பிளான்ஸு. சாயில் வுட்டெல்லாம் தேவை தான், ஆனால் மெயினாக நமக்கு என்ன வேணும் ஃபுட்டுக்கு? பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் இஸ் த ஆன்சர். டேஷ் ஆர் த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். நான் க்ரீன் பிளான்ஸ், க்ரீன் பிளான்ஸ், ட்ரை லீவ்ஸ். இதில் எதுமா ப்ரைமரி ப்ரொடியூசர்? க்ரீன் பிளான்ஸ். இதிலிருந்து தான் எல்லாத்துக்கும் உணவு போகுது. Which is an example for decomposer? Decomposerக்கு எது எக்ஸாம்பிள்? மேங்கோ ட்ரீ, பாக்டீரியா, டீர். இது மூணுத்தில் எதுமா டீகம்போசர்? பாக்டீரியா. பாக்டீரியா தான் எல்லா பொருட்களையும் டீகம்போஸ் பண்ணி மண்ணோட சேர்க்கும். Which of these living things would die if there were no green plants on earth? இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? க்ரீன் பிளான்ஸே இல்லைன்னா இந்த கீழே பிக்சரில் இருக்கிறதுல எதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? there is a cow, there is a boy, then you have a dog, then you have a lion. What will happen to these? If there are no green plants, the cow will not get grass, so it will die. The boy cannot do agriculture, so he will also not get enough food. The dog also will not get enough food. And the lion will not get enough animals to eat. ஏன்னா அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிளான்ஸ் வேணும் இல்லையா? ஸோ which of these living things would die? எல்லாமே, all 4 will die if there are no green plants. So you can tick all 4.
See, they have given option A and C only, B and D only, D and A only, A, B, C and D. So the right answer is A, B, C and D. This you can circle. Next you have fill in the blanks. Dash is a consumer, cow, soil. எதுமா consumer? Cow தான் consumer. Plantலேருந்து இலை செடி கொடி அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது cow. So cow is the consumer. This is the answer. A young plant is known as tree or sapling. Sapling. சின்ன செடி பாப்பா செடி என்ன சொல்கிறோம்? சாப்லிங்னு சொல்கிறோம். Planting of sapling provides oxygen land. நமக்கு நிறைய செடி வளர்த்தா என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன் கிடைக்கும். World Environment Day is June 15th, June 5th. 5th is the answer ma. June 5th தான் World Environment Day வா celebrate பண்ணுறோம். So write June 5th. Dash get food from dead plants and animals. Decomposes, produces. இது ரெண்டுத்தில் dead plants and animals கிட்ட இருந்து ஃபுட்டு எதுக்கு கிடைக்குது? டீகம்போசஸ்க்கு கிடைக்குது. டீகம்போசஸ் தான் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை சாப்பிட்டு உயிர் வாழும். ஓகே, தட் இஸ் த 5th ஆன்சர். We will do the match, ma'am. Stone, bacteria, plants, buffalo. Consumer, abiotic factor, decomposer, producers. Stone na enna? It's a non-living thing. So you have to match it with abiotic factor. Bacteria, just now we saw, it will eat upon other dead plants and animals and they live. So it is a decomposer. Plants, they are the primary producers. அதுதான் உணவுக்கு மூல காரணம். So they are the producers. Buffalo, they eat plants. So they are the consumers. Okay. Now you have say true or false. Abiotic factors are important for biotic factors. True. ரெண்டுமே தேவை. Abiotic biotic தேவை, biotic abiotic தேவை. First statement is true. River is an example for biotic factor. False. River is a non-living thing. It's an abiotic factor. Second one is false. One Mahotsav is organized during the first week of July every year. True ma. Plants are the consumers. False. Plants are the primary producers. They are not consumers. So this is false. Plants provide food and shelter to living things. True. Plants will provide you food and they also provide shelter for many animals, birds and small living things. So with this your book exercise is over. Answer the following. All these things I will send the notes to you in WhatsApp. You can write the notes. Okay, and there is a small activity like make an album by collecting pictures of different kinds of biotic and abiotic factors. This you can do in your classwork itself. Collect different pictures of biotic and abiotic factors, minimum 3 to 5, and stick in your classwork after the notes is finished. Notes எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா you can stick with the heading biotic and abiotic factors. Okay children, with this lesson itself is over. Please listen to all the video lessons and then you can do the writing part in your classwork from next week when I send notes. Okay, happy Pongal. Enjoy. Bye. Thank you.